அன்பும் ஆழ்ந்த பாசமும் கொண்ட வளைகுடா நாடுகளில் வாழும் என் இந்திய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேச வருவது ஒரு யூடியூபராக அல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவனாக, உங்கள் துயரத்தை உணரும் நண்பனாக, உங்கள் நலனை நினைக்கும் இந்தியனாக. சில நாட்களாக வரும் செய்திகள் மனதை கனமாக்குகிறது. சில காட்சிகள் இதயத்தை பதற வைக்கிறது. நாளை என்ன ஆகுமோ என்ற கேள்வி பலரின் தூக்கத்தையே கெடுக்கிறது. ஆனால் பயம் உங்கள் மனதை பிடிக்க விடாதீர்கள். கவலை உங்கள் நம்பிக்கையை குலைக்க விடாதீர்கள். சூழ்நிலை உங்களை தைரியத்தை சோதிக்கலாம், ஆனால் உங்கள் மனதை உடைக்க முடியாது. நீங்கள் அங்கங்கே வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ஒரு தாயின் பெருமை, ஒரு மனைவியின் நம்பிக்கை, ஒரு குழந்தையின் கனவு, ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பு. நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு வீட்டில் விளக்காக எரிகிறது, ஒரு குடும்பத்தில் சிரிப்பாக மலர்கிறது, ஒரு எதிர்காலத்தையே உருவாக்குகிறது. நினைவில் வையுங்கள், புயல் வந்தால் கடல் கொந்தளிக்கும், ஆனால் கரை அசையாது. அதே போலதான் சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் நம் நம்பிக்கை அசையக்கூடாது. நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் பின்னால் 140 கோடி இந்தியர்கள் இருக்கிறார்கள். உங்கள் பின்னால் ஒரு நாடு நிற்கிறது. உங்கள் பின்னால் இறைவன் காட்கிறான். உங்கள் தாய் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தாய் தினமும் கண்ணீருடன் பிரார்த்திக்கிறார், என் மகன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. ஒரு மனைவி தொலைபேசியை பார்த்து கொண்டே காத்திருக்கிறார். ஒரு குழந்தை அப்பா எப்போது வருவார் என்று கேட்கிறது. அதனால் தயங்காதீர்கள், தளராதீர்கள், தன்னம்பிக்கையை தழுவிக்கொள்ளுங்கள். காற்று எவ்வளவு பலமாக அடித்தாலும் வேறு பலமாக இருந்தால் மரம் விழாது. நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் மனிதன் தோற்க மாட்டான். நாம் இந்தியர்கள், நாம் விழுந்தாலும் எழுவோம். நாம் துன்பத்தை தாண்டி நிற்போம். நாம் ஒற்றுமையால் வெல்வோம். இந்த நேரத்தில் நான் கேட்பது ஒன்றே ஒன்று: அமைதியாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள். யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது. அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அமைதி நிலவ வேண்டும். இறைவன் உங்களை காப்பாற்றுவான். உங்கள் உழைப்பு வீணாகாது. உங்கள் கண்ணீர் வீணாக சிந்தப்படாது. இன்று இருள் இருந்தாலும் நாளை கண்டிப்பாக வெளிச்சம் வரும். இன்று பயம் இருந்தாலும் நாளை நிம்மதி வரும். நம்பிக்கை வையுங்கள், தைரியம் கொள்ளுங்கள். நீங்கள் நலமாக இருப்பீர்கள். வாழ்க தைரியம், வாழ்க மனிதம், வாழ்க இந்தியா.